இந்த இயக்கம் இங்கே மட்டும் இல்லை, உலக அளவில் மிக முக்கியமானது. உலக அளவில் ஐயா ஒன்னே ஒன்று சொல்கிறேன், என்ன என்று சொன்னால் நண்பர்களே, மிக முக்கியமாக ஒரு செய்தி என்னன்னா, ஐயா சொல்கிறார், இந்த இயக்கம் எவ்வளோ பெரிய அற்புதங்கள் பாருங்கள், இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்கு வரிசையா. இந்த இயக்கத்தினால பயன்பெறாத ஒரு சமூகம் உண்டா? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜாதி இழிவு, அங்கே போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டானே பெரிய அளவில். தனக்கு எவ்வளோ காலம் நமக்கு பிராமணர்கள் சாப்பிட முடியவன்னு போட்டு ஒன்றா ஒதுக்குனா இலைய நாமே எடுக்கணும்னு சொன்னானே. இன்னைக்கு எல்லாரும் சமம். இன்னைக்கு போய் ஒதுங்கி நில்லுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எட்டு நில்லு சொல்ல முடியுமா? இது அத்தனையும் சட்டத்தினால வருமா? சட்டம் வந்தாலும் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். எப்படி? பெரியாருடைய பிரச்சாரம். இந்த சுயமரியாதை சுடரொலிகள் அவங்க பாடுபட்டு ஜெயிலுக்கு போனாங்க. சொன்னார ஒரே ஒரு திருத்தம் நம்முடைய சகோதரர் சொன்னார், நம்முடைய அன்பு சொன்னார். இந்த புதுக்கோட்டை சொன்னார் பாருங்க, அவங்க அப்பா நெல் குத்துறாரு, கையெல்லாம் இதாச்சு. அவரு ராஜகிரி தங்கராசு எல்லாரும் இருந்தாங்க, நம்ம புக்கு எல்லாரும். அம்மா வந்தாங்க, நான் சொல்லி இல்லை, அன்னை மணியம்மையார் அவர்களை போக சொன்னார் ஐயா. அவங்களுக்கு துணையா நீ கூட போனார். ஒவ்வொரு ஜெயிலுக்கும் போனோம். புதுக்கோட்டை ஜெயிலில் தான் இவங்களை பார்த்து கொடுத்தாங்க. அம்மா தான் ஆத்திரத்தோடு அந்த சூப்பரண்டை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னங்க அநியாயம், அவர் வயசுன்னா என்ன உத்தரவு போட்டிருக்கீங்க, என்ன வேலை போட்டிருக்கீங்க, இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் அவங்க தகுதி தெரியுமா அவங்களுக்கு? அப்படி அம்மா சண்டை போட்டாங்க. அம்மா மன்னிச்சுங்க, உடனே மாற்றின்னு கேட்டார். நான் கூட இருந்து சொன்னேன், அவ்வளோதான். தவிர இந்த பெருமை பூரா அன்னை மணியம்மையார் அவருடைய இந்த இயக்கத்தினுடைய அவர் சொன்னார். ஏன்னா நான் கூட இருந்தவன், ராஜகிரி ஐயா இருந்தார் பூராமே. ஆகவே அப்படி இந்த இயக்கம் எதுக்கு, அதை பற்றி அவங்க கவலைப்படல. யாரும் ஒரு ஆள் ஜெயிலுக்கு போனாங்க, மன்னிப்பே கேட்கல. மிசாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் மன்னிப்பு கேட்டு வரல பூராமே. 2 இயக்கத்தில் வந்தாங்கன்னா எங்ககிட்ட இந்த வெள்ளை கடிதாசியை கொண்டு வர மாட்டான். மற்றவங்களுக்கெல்லாம் வெள்ளை கடிதாசி கொடுப்பான். அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை வெறும் வெள்ளக்கத்தாடி என்னன்னா மன்னிப்பு கேட்டால் விட்டுடுறோம் அப்படி கேட்டாங்க. எம்ஆர் ராதாவை எங்களோடய சேர்த்து வச்சுருந்தான், திராவிட கழகம்னு. அப்போ வந்தப்போ அங்கேருந்து இன்டர்வியூ நேர்காணல் வரும். நேர்காணல் வர்றப்போ அவங்க நேர்காணலில் இந்த பக்கம் 2 போலீஸ் உட்காந்துருப்பான், அந்த பக்கம் ஜெயிலர் உட்காந்து எழுதிட்டு இருப்பார். நேர்காணலில் நாங்கள் கணவன் மனைவி என்ன பேசிக்கிறதாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கோம், நாங்கள் நல்லா இருக்கோம், அவ்வளோதான், தவிர வரணும் இல்லை. ஆக எம்ஆர் ராதாவுக்கு இன்டர்வியூ வந்தது. எங்களுக்கு 2 பேரை மாற்றி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் ராதா குரல் எப்படி இருக்குன்னு. நடிகவேல் ராதா இந்த ஊருக்கு சம்மந்தப்பட்டவர் தான். பக்கத்தையே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நினைவு சின்னமே வச்சு இந்த ஊரில் சிறப்பாக பண்ணவர். கும்பகோணத்துக்கு மிகப்பெரிய அளவு பிரியமாக மற்றதெல்லாம் வரிசையாக நடித்தவர்களுக்கு ரொம்ப அவளுக்கு யாரையும் அவர் கைவிட்டதில்லை நடிகவேல் அவர்கள். அப்படிப்பட்ட சிறப்பு. அவர் எங்களோட மிஸ்ஸால் எனக்கு அந்த பக்கம் இன்டர்வியூ, அவருக்கு அந்த பக்கம் ஒரு திரை இருக்கு நடுவில். சத்தம் பேசுறதுக்கு அது அவர் குரலுக்கு அமைதியாக இருக்காது, சத்தமாக பேசுவார், வேணும்னே சத்தமாக பேசுவார். அங்கே வந்தோடனே அந்த அம்மா, அவங்க துணைவியார் பேர் தனலட்சுமி, அந்த அம்மா வந்தாங்க. மாமா அவர் கேட்குறாங்க, அதிகாரிகளாக உட்காந்துருக்கா ஜெயிலரெல்லாம். அவன் என்னவோ எழுதி கொடுத்தா விட்டுறாங்களாமே, நீ எழுதி கொடுத்துட்டு வந்துடலாமே, ஏன் இவ்வளோ நாளாக இருக்கீங்க, இப்போ தான் இவ்வளோ வருஷம் இருந்தீங்களா உள்ள, அப்புறம் ஏன் இப்போ போய் எழுதி கொடுத்ததா விட்டுறாங்களாமே, எழுதி கொடுத்துருன்னாரு. ஆஹா, யார் ராதா? அப்படியா, என்னன்னு எழுதி கொடுக்குற சொல்கிற அப்படிங்கிறாரு. அவர் உடனே கேட்டாங்க, அது என்ன எல்லாரும் எழுதி கொடுத்துட்டு வர்றாங்க, இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வா. இவங்க அந்த மாதிரி இன்னசென்ட்டாக சொல்லுது, அது பாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு வா அப்படின்னாங்க. ஆஹா, அவர் சத்தம் யார், நடிகவேல் பூரா சொல்கிறார். அப்படியா, என்ன செஞ்சேன் நான், பிடிச்சிட்டு வந்தோம்னா என்ன குற்றம் பண்ணேன், தூக்கிக்கிட்டு இருந்தேன், தூங்குறவரை எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டான், நான் என்ன எழுதி இனிமே நான் தூங்கவே மாட்டேன்னு எழுதி கொடுக்க சொல்றியா, அது முடியுமா? அவன் ஜெயிலரை உள்பட சிரிக்கிறான்.
அங்க இருக்கிறவங்க பூரா சிரிக்கிறாங்க. கைது வச்சுட்டு அவன் சிஐடியா கையில போட்டான், பேராவே போட்டார் அவரு. இந்த மாதிரி முழுக்க முழுக்க அந்த காலத்துல கூட ஒருவர் கூட மிசாவில் கூட திராவிட கழக தோழர்கள் பண்ணல. தெரிந்து கொள்ளுங்க, இந்த இயக்கம் எப்படிப்பட்டது, இந்த இயக்கம் எப்பேற்பட்ட இயக்கம். தோழர்களை நினைத்து பார்க்கணும், ரத்தம் அப்படி பூரிக்கணும், உடம்பெல்லாம் சிலிருக்குது. அது சொல்லும் போது மிகப்பெரிய இயக்கம், சாதாரண இயக்கம் அல்ல. எதிரிகளுக்கு சொல்றோம், என்ன எதிரிகளுக்கு சொல்றோம், அறவேக்காடு RSS சொல்றோம். சில கூலிகளை பிடிச்செல்லாம் நீங்க இந்த இயக்கத்தை அழித்து விட முடியும்னு நினைக்காது. நல்லா நினைத்து பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். மிக முக்கியமா ஒரு பெரிய வாய்ப்பு, சாதாரண வாய்ப்பு இல்லை. ஒரு ஆள் போகல. நிறைய இது சம்பந்தமா சொல்றேன். எங்க தோழர்கள் சென்னையில் 12 பேர் திராவிட கழக தோழர்கள் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. மணியம்மையார் வெளியில் இருக்காங்க, அன்னை மணியம்மையார் அவர்கள். இந்த இயக்கம் ஐயாவுக்கு பிறகு தலைமை தாங்கிறாங்க ஒரு பெண். இந்தியாவிலேயே ஒரு சுயமரியாதை இயக்கம், நாத்திக இயக்கத்துக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் யார் என்றால் அன்னை மணியம்மையார். இந்தியாவிலேயே முதல்ல வைக்கத்துக்கு சிறைச்சாலையில் பெரியார் போன உட்பாடு அதை தொடர்ந்து நடத்துவதற்கு போனவர்கள் அன்னை நாகம்மையாரும் தந்தை பெரியாருடைய தங்கை கண்ணம்மாடும். நம்ம மாதிரி இருக்கிறவங்க பிறக்காத காலத்தில் இந்த யாரும் இங்கே இருக்கிறவங்க 24 பிறந்தவங்க இருக்க முடியாது. பூராமே மிகப்பெரிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இன்றைக்கு வேற அசைச்சு பார்க்க முடியாது. இதனுடைய வேறு எங்கே இருக்குன்னு தெரியாது. சில பேர் அதனால கூலியை பார்த்து பெரியார் இப்படி பேசுகிறா போதும், என்ன பெரியாருங்கிறவர் என்ன பொம்மையா உடைக்கிறதுக்கு? பெரியாருங்கிறவர் ஒவ்வொருவருடைய நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதாபிமானத்தோடு சட்டம். இந்த இயக்கம் சாதாரணம் அல்லது. யார் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. கட்சி என்பது வேறு, இயக்கம் என்பது வேறு. அவர் வெள்ளை சட்டை போட்டிருப்பார், கதர் சட்டை போட்டிருப்பார், நான் கருப்பு சட்டை போட்டிருப்பேன், இன்னொருத்தர் சிகப்பு சட்டை போட்டிருப்பார், இன்னொருத்தர் நீல சட்டை போட்டிருப்பார். ஆனால் எல்லாரும் திராவிடம் 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 வெல்லும்னு சொல்லக்கூடிய உணர்வு பெரியார் மண். அது பெரியார் மண். காமராஜர் யாரு? அவரே சொல்லியிருக்காரு. வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு நான் போனேன், சின்ன பையன், எனக்கு விவரம் தெரியாது. படிக கடையில் எங்கள் மாமா மளிகை கடையில் விட்டாங்க. நானும் சத்தியாகிரகத்துக்கு போகணுன்னு போனேன், ஆனால் எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க திரும்ப. காமராஜருடைய ஸ்டேட்மெண்ட் அது பூராமே. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம். அப்போ மிசாவில் இருக்கோம் நாங்கள். பிரம்மானந்த ரெட்டி உள்துறை அமைச்சர், கவர்னர் சுக்காடியான்னு ஒரு ராஜஸ்தான் முதல்வராக இருந்து கவர்னராக வந்திருக்கிறார். இங்கே உள்ளே இருக்கோம், எங்களுக்கு எந்த தகவலும் வராது. பூராமே உள்ளே இருக்கிறோம் சென்னையில். ராஜாராம் அவர்களோட அழைச்சி போயிட்டு, அம்மா அன்னை மணியம்மையார் கவர்னரை பார்க்கணும், உள்துறை அமைச்சர் வர்றாரு, அவரை பார்க்கணும்னு கேட்டாங்க. உள்துறை அமைச்சர் பிரம்மானந்த ரெட்டி அவர் பார்க்கறதுக்காக போனோடனே வர சொல்லுங்க அப்படின்னாரு. திராவிட கழக தலைவர் மணியம்மையார் வர்றாங்க. கூட போனாங்க 2 பேர் கூட ஒரு நண்பர்கள் கூட இருந்தாங்க. வந்த உடனே அம்மா இங்கிலீஷில் ஆரம்பித்தாங்க. உடனே அவங்க சொன்னது தான் இப்போ தெரியும். கூட 2 நண்பர்களும் சொன்னாங்க. நாங்கள்லாம் செயலில் இருக்கோம், பிறகு தான் இந்த கதை வெளியே வந்த உட்பாடு தான் தெரியும். உடனே ராஜாராம் கூட இருக்கார், அமைச்சராக இருந்தவர். வந்த உடனே அவருக்கு ரொம்ப பிரம்மானந்த ரெட்டி ரொம்ப நெருக்கமான நண்பர். அந்த முறையில் வெளியே இருந்தார் அவர். அவர் கூட போன உடனே, அம்மா நான் இங்கே இருந்தால் படித்தவன் தான், எனக்கு தான் தமிழை அது நல்ல தமிழ் தெரியும், நீங்கள் தமிழ்லேயே பேசலாம், தமிழ்லேயே சொல்லுங்கள் அப்படின்னார் பிரம்மானந்த ரெட்டி. உடனே அம்மா சொன்னாங்க, எங்கள் தோழர்கள் என்ன குற்றம் செஞ்சாங்க, எதுக்கு அவங்க அரசியலில் கூட இல்லை, அவங்க என்ன காரணம்னு தெரியாமல் நீங்கள் கொண்டு போய் எதுக்கு கைது பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு வருஷமாக இன்றைக்கி 8-9 மாதம் ஆயிடுச்சு இருக்கீங்க, நான் என்ன பண்ண போகிறீங்க? 6 மாதத்துக்கு மேலே 8 மாதம் ஆயிடுச்சு, என்ன செய்ய போகிறீங்க? ஏன் என்ன குற்றம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. என்ன செய்யணுங்கிறீங்க, எதுக்காக இருக்கணும் அதுதான் கேட்கணும் அப்படி கேட்குறோம். சரி, ஒரே ஒரு நிபந்தனை, அவங்கள விட சொல்கிறோம்மா, விட சொல்கிறோம். யாருங்க சொல்கிறாங்க பாரு. அப்போ நெருக்கடி காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை,
திமுகவோட நாங்கள் இணைஞ்சிருக்க மாட்டோம்னு நீங்கள் எழுதி கொடுங்க, சொல்லுங்க, எழுதி கொடுங்க. திமுகவோட அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார். உடனே டக்குன்னு அம்மா பாருங்க, அந்த வண்ணை மணியம்மையார் டக்குன்னு நாற்காலியை விட்டு எந்திரிச்சாங்க. அப்படி கூப்பிட்டாங்க. நாங்கள் சொல்ல முடியாது, இது எங்கள் இயக்கம், பெரியார் உண்டாக்குன உணர்வு அப்படின்னா எங்கள் தோழர்கள் அங்கேயே செத்து போட்டோம், எங்கள் ஆள் எங்கேருந்து விட வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க தயாராக இருப்பாங்க, இப்படி சொன்ன இயக்கம். எனவே நாங்கள் மன்னிப்பு கேட்டதில்லை, சங்கடத்தை அனுபவிச்சிருக்கோம்.